என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு இம்மானுவேல். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு முதல் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் முடிய. இம்மானுவேல். அவன் ஏசாயா அவருக்கு இயேசுவுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். மத்தேயு முதல் அதிகாரம் 23வது வசனம். இம்மானுவேல் என்ற இந்த பெயர் இயேசுவுக்கு வழங்கப்படவில்லை. ஆனாலும் ஏசாயா தீர்க்கதரிசியால் முன்னுரைக்கப்பட்ட பெயர், நல்ல பொருளுடைய பெயர். திருமறை காலத்தில் பிள்ளைகளுக்கு வைக்கப்பட்ட பெயர்கள் அனைத்தும் நல்ல அர்த்தமுள்ள பெயர்கள். அந்த பெயரை சொல்லி கூப்பிடும் போதெல்லாம் அந்த அர்த்தம் நம் மனதில் வந்து போக வேண்டும். சில காலத்திற்கு முன்பு கூட திருமறை பெயர்களை அல்லது நல்ல ஊழியக்காரர்களின் பெயர்களை பிள்ளைகளுக்கு வைத்து கொண்டிருந்தார்கள். இன்றோ புதுமை. அப்பா அம்மா பெயர்களில் உள்ள எழுத்துக்களின் இணைப்பு சொல்லி பொருளே இல்லாத எழுத்துக்களின் சேர்க்கைகளே பெயர்களாகி வருகின்றன. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை கிறிஸ்மஸ் காலத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். திருமறையில் தேவன் சில மனிதர்களோடு இருந்ததையும் அவர்கள் செய்ததெல்லாம் வாய்த்ததையும் பார்க்கிறோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். அடுத்து மாசற்ற மனிதனான யோசேப்போடே தேவன் இருந்ததை வேதம் மிக விளக்கமாக சொல்கிறது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் 2, 3, 21, 23 ஆகிய வசனங்களில் யோசேப்போடே தேவன் இருந்ததை உறுதிப்படுத்துகின்றன. ஏன் தேவன் யோசேப்போடே இருந்தார்? அவனுடைய பரிசுத்தம் காரணமாயிருக்கலாம். தேவன் அவனோடு இருந்ததால் என்ன நன்மை? அவன் செய்தவற்றை தேவன் வாய்க்க செய்தார். நாமும் பரிசுத்தமாயிருந்தால் தேவன் நம்மோடு இருப்பார், நம் காரியங்களை வாய்க்க செய்வார் என்று விசுவாசிக்கலாம் அல்லவா? அடுத்து தாவீது மன்னனை பார்ப்போம். தாவீதுக்கென்று அநேக நற்குணங்கள் உண்டு. தாவீது நமக்கு ஆறுதலாகவும் நாம் தேவனோடு நெருங்கி வாழும்படியாகவும் அநேக சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். அவற்றில் எல்லோரையும் கவர்ந்தது 23ஆம் சங்கீதம். அதில் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி கெம்பீரிக்கிறார். தாவீது பல முறை மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தவர். நாம் அப்படியில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க வேண்டியவர்கள்தான். அப்போது இப்படி பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்ல வேண்டுமானால் இந்த கிறிஸ்மஸ் காலம் முதலே தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வோம். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திப்போம். தேவன் நம்மோடு இருந்தால் பயம் இராது, பயன் இருக்கும். தேவன் நம்மோடு இருந்தால் பயம் இராது, பயன் இருக்கும். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, மந்தைகள் நடுவினிலே விந்தையாய் உதித்தாரே, மந்தைகள் நடுவினிலே விந்தையாய் உதித்தாரே. இம்மானுவேல், இவர் இம்மானுவேல்,
நம் பாவம் போக்க வந்த இம்மானுவேல், இம்மானுவேல், இவர் இம்மானுவேல், நம் பாவம் போக்க வந்த இம்மானுவேல். ஜெபம். பிதாவே, நீர் என்னோடு இருந்தால் பாவம் என்னை அணுகாது, உம் பரிசுத்தம் எனக்கு சொந்தமாகும். ஆதலால் தேவனே என்னோடு இரும். ஆமேன்.